வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, சற்று முன் உதயநிதி ஸ்டாலினுக்கு நேர்ந்த விபரீதம். ஸ்பெயினிலிருந்து அவசரமாக விரைந்த முதலமைச்சர் ஸ்டாலின். அதாவது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் மகனும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை டெங்கு மற்றும் மலேரியாவுடன் தொடர்பு படுத்தி பேசியது தொடர்பாக கர்நாடக பிரதிநிதி நீதிமன்றத்தில் மார்ச் 4ஆம் தேதி ஆஜராகுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டு உள்ளார் என்ற ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த விவகாரம் பெரிய அளவில் பேசப்பட்டது. பரமேஷ் என்ற ஒரு நபர் உதயநிதி ஸ்டாலின் மீது தனி புகார் ஒன்றை அளித்திருந்தார். இதனையடுத்து 46 வயதே ஆன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது கருத்தை ஆதரித்ததுடன் இந்த சிக்கலை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வேன் என்று கூறியது குறிப்பிடத்தக்கது. நான் பேசியதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்றும் இந்த விவகாரத்தை சட்டப்படி சந்திப்போம் என்றும் எனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்ற சித்தாந்தம் பற்றி மட்டுமே பேசினேன் என்றும் கடந்த ஆண்டு செய்தியாளர்களிடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இந்த விவகாரத்திற்கு அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு உள்ளது. அதே போல தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற மார்ச் மாதம் 4ஆம் தேதி கர்நாடக நீதிமன்றத்தில் ஆஜராக அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு உள்ளது. சனாதானம் என்பது டெங்கு மற்றும் மலேரியா போன்ற ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று அவர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியது. மேலும் தற்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயினில் இருந்து அவசரமாக இந்தியாவுக்கு வரவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபரை செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.